தமிழக பாஜக மூத்த தலைவர் திரு கருநாகராஜன். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு கருநாகராஜன். 2019 நாடாளுமன்ற இரு அவைகளிலுமே மசோதா நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்து மசோதா சட்டமாகி இவ்வளவு வருஷங்களா ஏன் நடைமுறைப்படுத்த முடியலன்னா இது எல்லா மாநிலங்கள்லையுமே பேச்சுவார்த்தை நடத்த முடியல, ஒருமித்த கருத்தை எட்ட முடியல. அப்படி இருக்கும்போது இப்ப எப்படி அதை செய்ய முடியும், மக்கள் எப்படி ஏத்துப்பாங்கிறது எதிர்கட்சியின் பார்வையாக இருக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. எதிர்கட்சி ஏற்றுக்கொண்ட பிறகுதான் பல்வேறு மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும். அதனால ஒட்டுமொத்தமா மக்கள் எதையும் புரிதல் இந்த குடியுரிமை திருத்த அதுல இருக்கிற இந்த வழிகாட்டு முறைகள். பொதுவாக குடியுரிமை சட்ட திருத்தங்கிறத இடத்துல 1986, 92, 2003, 2005, 2015 பல்வேறு கட்டங்கள்ல திருத்தப்பட்டிருக்கு. இப்ப நம்ம நாட்டினுடைய எதிர்காலம் ஒரு தொலைநோக்கு பார்வை, அடுத்த இந்த 140 கோடி மக்களுக்குமான பாதுகாப்பு என்ன, 140 கோடி மக்களுக்கு ஆபத்து இல்லாம இந்த நாட்டை எப்படி எடுத்து செல்வது, இங்க இருக்கிற சட்டத்திட்டங்கள் மூலம் நம்ம மக்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியும், வெளியில இருந்து வரக்கூடிய ஆபத்துகளை எப்படி தடுப்பது, எல்லா விஷயமும் இதுல அடங்கி இருக்கு. இது குடியுரிமை திருத்த சட்டம் என்பது ஏதோ ஒரு சட்டத்தினுடைய திருத்தம் மட்டும் என்று நீங்க நினைக்காதீங்க. இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு, நாட்டினுடைய வளர்ச்சி, நாட்டினுடைய இறையாண்மையை காப்பாற்றுவது எல்லாமே இதுல அடங்கி இருக்கிறத ஒவ்வொரு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது இந்தியாவின் நான் இந்தியன் என்று வாழக்கூடிய, அது இந்துக்கள், முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ், சீக்கியர்கள், ஜெயின்ஸ் எல்லாருக்குமே பொதுவான ஒண்ணு. நம்ம எல்லாம் இந்தியர்கள். நம்ம இந்தியர்னு சொல்லக்கூடிய யாருக்கும் இதுல இந்த சட்டத்தினால எந்தவித ஆபத்தும் விளைவிக்க போவது இல்லை. வெளிநாடுகள் இருந்து வர்றவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடியதை பற்றிய சட்டம் தான் இந்த சட்ட திருத்தம். அதுல யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான். இப்ப பெரும்பான்மை மக்கள் வாழக்கூடிய பகுதி, இப்ப பங்களாதேஷ், பாகிஸ்தானு, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பகுதியிலையும் குடியுரிமை திருத்த சட்டம் வந்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. அவங்க சட்டத்துக்கு புறமா வர்றவங்களுக்கு எல்லாம் குடியுரிமை சட்டை கொடுக்காம அவங்களை திருப்பி அனுப்ப வேண்டியது இருக்கு. நீ உலகத்துல எந்த நாட்டையாவது சட்டபூர்வமான அனுமதி இன்றி ஒரு தனி மனிதன் போய் ஒரு குட்டி தீவுல கூட நம்ம வாழ முடியுமா? இந்த உலகத்துல வாழ முடியாது. அதுக்கு அனுமதி வேணும். அனுமதி இல்லாம இங்க வர்றவங்க நம்ம எப்படி செய்யறது, எப்படி தடுக்கிறது? அதுக்குதான் சொல்றாங்க, அண்டை நாடுகள்ல இருந்து பல்வேறு கொடுமைகளுக்கு பயந்து நம்மளுடைய நாட்டுக்கு அகதிகளாக வரக்கூடிய அனைவருக்கும் குடியுரிமை அளிப்பதே நியாயம். இது இப்படி இல்லையே இந்த சட்டம், அதை வழி வகுக்கலையே அப்படிங்கறத எதிர்கட்சிகளுடைய பார்வை. இல்ல, நல்லா தெளிவா நீங்க புரிச்சுக்கங்க. அகதிகள்ங்கிறது ஒரு சிறிய அளவில வரக்கூடியத, ஆபத்து காலத்துல வரக்கூடியத நீங்க அகதின்னு எடுக்கலாம், போர்க்காலத்துல வரக்கூடிய அகதின்னு எடுக்கலாம், பஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடியதா அகதின்னு எடுக்கலாம். அந்த அகதிகளும் நம்ம நாட்டு ஜனத்தொகையை விட அதிகமா இந்திய நாட்டுக்கு வந்தா இந்தியர்கள் எங்க போவீங்க? பக்கத்துல இருக்க நாடுகளுக்கு, உலகத்துல 54 நாடுகள் இருக்கு, இந்தியாவுக்கு யார் இருக்கா? இந்திய நாட்டு மக்கள் எங்க போய் கையெழுந்து நிக்க முடியும்? அப்ப நமக்குள்ள ஒரு பாதுகாப்பு சுயசார்பை நம்ம உறுதிப்படுத்திக்க வேண்டாமா? நீங்க பக்கத்துல இருக்க நாடுகள்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாய மக்களுக்கு இந்த சட்டத்துல நீங்க இடம் அளிக்கிறீங்கன்னா, ஒட்டு மொத்தமா ஒரே வருஷத்துல 10 கோடி பேர் உள்ள எங்களுக்கு குடியுரிமை கொடுங்க, நாங்கெல்லாம் அகதியா வந்துட்டோம்னா நம்ம நாட்டோட நிலைமை என்ன? இதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். எது செஞ்சாலும் பாஜக மேல கொடி சொல்ல வேண்டும் என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் சொல்றாங்க. சிஏஏ என்பது ஒவ்வொரு இந்தியருக்குமான பாதுகாப்பு. அந்த ஒவ்வொரு இந்தியர் என்பதில் இந்து மக்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், சீக்கியர்கள் இருக்கிறார்கள். நமக்கான பாதுகாப்பு, நம் நாட்டுக்கான பாதுகாப்பு என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். குறை சொல்றவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு திட்டத்தையும் பாரத பிரதமர் இந்த நாட்டின் நலன் கருதி, நாட்டு மக்களின் நலன் கருதி தான் செய்து வருகிறார் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்றுதான். அரசியல்வாதிகள் இதை திருப்ப பார்க்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.